ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான வட்டையப்பம். ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக ஒரு ஸ்பாஞ்சு போல் இருக்கும், நல்லாயிருக்கும் சூப்பராக. இப்போ இது நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நீங்களும் எல்லோரும் இது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையானது பச்சை அரிசி. நான் இதில் 2 கப்பு அளந்து வச்சுருக்கேன். பச்சரிசி தான் இதுக்கு தேவை. பச்சரிசியில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும், சாஃப்டாக ஃப்ளஃபியாக வரும். இப்போ 2 கப்ஸ் பச்சரி. இது வாஷ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இது ஒரு 8 ஹவர்ஸாவது நல்லா ஊறணும். ஊறினதுக்கப்புறம் இதை அரைக்கலாம். இதை எப்படி செய்யலான்னு நான் காமிக்கிறேன், நல்லா சேர்க்கலான்னு. ரைஸ் ஊறிடுச்சு, கழுகி வச்சுருக்கேன். இப்போ இது ஒரு தண்ணியும் இல்லாமல் நம்ம வடிச்சிட்டு தான் நான் அரைக்கிறேன். ரைஸ் அரைக்கிறதுக்காக தேங்காய் பால் எடுத்திருக்கேன். 1 கப்பு தேங்காய் சருகியது, இதே மாதிரி 1 கப்பு அரைச்சி பால் எடுத்திருக்கேன். 3 ஏலக்காய், உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ட்ரை ஈஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், சின்ன ஸ்பூன் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஹாட் வாட்டர் லேஸாக ஊற்றிட்டு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு போட்டு சுகர் போட்டு வச்சுருந்தேன். இப்போ இது பொங்கிருக்கு. இது 2 டைமாக அரைக்கலாம். கொஞ்சம் 1/2 கிலோ ரைஸு 2 டைமாக அரைக்கலாம். அதில் தேங்காய் பால் ஊற்றிப்போம். தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் ஊற்றிக்கிங்க. கொஞ்சம் சால்ட்டு போட்டுப்போம். ஏலக்காய் 1, கால் கப் சர்க்கரை போட்டிருக்கேன். சால்ட்டு, ஏலக்காய். அப்புறம் தேவையான அளவு கோகோனட் மில்க்கு ஊற்றி அரைக்கணும். தேங்காய் இதில் போட்டுடுறேன். அரைச்சாச்சு பாருங்கள். வேணுன்னா இன்னும் கொஞ்சம் கூட தேங்காய் பால் ஊற்றி கலக்கிக்கலாம். தண்ணியே ஊற்றல, தேங்காய் பால் ஊற்றி தான் அரைச்சிருக்கேன். இந்த மாதிரி அரைச்சா போதும். ரொம்ப ஃபைனாக அரைக்கணும் நல்லா இல்லை. இப்போ இவ்வளோ தேங்காய் பால் நம்மளுக்கு பாக்கி இருக்குது. கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. நிறைய ஈஸ்ட் போட்டால் ஈஸ்ட் ஸ்மெல்லு வந்துடும். இது உங்களுக்கு ஈஸ்ட்டு பிடிக்கலன்னா தேவையில்லை. இது நாட் நெசசரினாலும் கொஞ்சம் போடலாம். இப்போ நான் இவ்வளோ தான் போடுறேன். ஈஸ்ட்டு அதிகம் போட வேண்டாம். இது இப்போ ஒரு 8 ஹவர்ஸு இப்படியே வைக்கலாம். இப்போ இது நம்ம மூடி வைப்போம். 8 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. பார்ப்போம். பாருங்கள், இந்த மாதிரி வந்திருக்கு. ஈஸ்டெல்லாம் நிறைய போடக்கூடாது, ரொம்ப ஸ்மெல் வந்துடும். இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம பண்ணியிருக்கோம். ஸ்வீட் வேணும்னா கொஞ்சம் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி 3 ஏலக்காய் சேர்த்திருந்தேன். திருப்பி நான் ஒரு 3 ஏலக்காய் பொடிச்சிட்டு இப்படி சேர்த்துறேன். இப்போ நம்ம இது ஒரு பிளேட்டில் ஊற்றி ஸ்டீமில் வைக்க போகிறோம். நான் இதை எடுக்கிறேன். கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணுங்கள். கீயெல்லாம் வேறு டேஸ்ட்டு கொடுக்கும். கோகோனட் ஆயில் தான் நல்லது. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதான் மிக்ஸ் பண்ணியாச்சு. பிளேட்டு ஃபுல்லாக ஊற்ற வேண்டாம். நம்ம ஊற்றுற 1 மடங்கு டபுள் மடங்கு ஆகும். இதே மாதிரி இன்னொரு மடங்கு ஆகும். ஸோ இது ஃபுல்லாக ஊற்ற வேண்டாம். இந்த அளவுக்கு ஊற்றினா போதும். இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் எதில் ஊற்றினாலும் நம்ம ஒரு 1/4 பாகம் ஊற்றிக்கணும், 1/2 பாகம். ஏன்னா இது பொங்கி வரும்போது அந்த பிளேட்டு ஃபுல்லாக வந்துடும். எந்த பகுதியில் ஊற்றினாலும் அது ஃபுல்லாக வந்துடும். அதனால் பிளேட்டு ஃபுல்லாக எப்போ ஊற்றாதீங்க, ஆஃபாக ஊற்றுங்க. இது நல்லா பொங்கி ஃபுல்லாக வந்துடும், டபுள் மடங்காயிடும். ஸோ நான் அந்த ஆஃபாக ஊற்றிருக்கேன். இப்போ இது நம்ம ஸ்டீம் பண்ண போகலாம். பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். நம்ம இறக்கி வைக்கணும். ஸ்டீம் வைக்கலாம், வேகட்டும். இட்லி நம்ம ஸ்டீம் பண்ணுற மாதிரி தான். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு ஸ்டீமில் வச்சு. 10 மினிட்ஸ் போதும். வெந்துருச்சான்னு பார்ப்போம். வெந்துருச்சு பாருங்கள்.
நெக்ஸ்ட்டு இது ஒரு 10 மினிட்ஸ் இருக்கட்டும். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. திறப்பலாம். வெந்துருச்சா பார்ப்போம். வெந்துருச்சு. எடுத்துடலாம். இது ஆறிடுச்சு. எடுப்போம். பாருங்கள் இவ்வளோ நல்லா வந்திருக்கு. இது ஆறிடுச்சு. எடுக்கலாம். நீங்கள் இப்போ சாதாரண பிளேட்லேயே ஊற்றி வைக்கலாம். நல்லா கோகனட் ஆயில் தடவிட்டு தான் எடுக்கணும். பாருங்கள் எப்படி வந்திருக்கு. சூப்பராக சாஃப்டாக இருக்குது. இப்போ 1/2 kg ரைஸ் போட்டுட்டு நம்மளுக்கு 3 வட்டையப்பம் கிடச்சிருக்கு. ரொம்ப ஸ்பாஞ்சியாக பாருங்கள். கடையிலையும் இது விற்கிறாங்க. ரொம்ப ஸ்பாஞ்சாக இதே மாதிரி தான் இருக்கும். கட் பண்ணலாம். பாருங்கள் சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். சிக்கன் கறிக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். சிக்கன் கறி, ஃபிஷ் கறி அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா சர்க்கரை வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். கம்மியாக தான் நான் போட்டிருக்கேன். அதே மாதிரி இதுவும் பாருங்கள். இதுவும் கட் பண்ணலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.